செந்தில் பாலாஜியை வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு அழைக்க வேண்டி இன்னும் புதிதாக பதவியேற்ற தாவேக அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டிருக்காங்க. இடி வந்து சென்னை ஜோன்ல இருக்கிற இடி ஆபீசர்ஸ் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழக அரசிடம். ஸோ இதோட பின்னணி என்னதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த விசாரணை இருக்கு, இது எதனோட தொடர்ச்சி, இதோட கண்டினியூட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம முன்னாடி இருக்கிற கொஞ்சம் விஷயத்த பார்த்துட்டு அப்படியே இந்த விஷயத்துக்கு வந்துருவோம் வாங்க. அதாவது 2011 இருந்து 2016 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் அண்டு டிரைவர் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சமாக பல கோடியை வந்து அவர் சம்பாரிச்சதாக அவர் மீது இடியால வந்து வழக்கு தொடரப்பட்டது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல வந்து 2023 ஆண்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா PMLA வழக்கு, அதாவது மணி லாண்டரிங் வழக்கு பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதியப்பட்டது இல்லையா. சோ இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையில அவர்கிட்ட வந்து விசாரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் IAS அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இடி சார்பா. என்ன அப்படின்னா, ஒரு ரகசிய விசாரணையோட ஒரு டீட்டெயிலையும் அதே போல அந்த பென்டிரைவ்ல என்னென்ன விஷயங்கள் இவர் மீது இருந்த ஆதாரங்கள் அதெல்லாம் வந்து பென்டிரைவ்ல போட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, இந்த பெட்டிஷன் எல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பெர்மிஷனை வந்து கவர்னர் கிட்ட, தமிழ்நாடு கவர்னர் கிட்ட கேட்கும்போது கவர்னர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்க புதிய அரசு அமைஞ்சிருக்கலையே அவங்க கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க சொன்னாரு. அதன் அடிப்படையில கேட்டாங்க. ஏன் தமிழக அரசு கிட்ட கேட்கணும், இவங்களால டைரக்டா வந்து விசாரணையை மேற்கொள்ள முடியாதா, இப்பதான் அவர் வந்து அமைச்சர் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு அரசு ஊழியராக ஒருத்தர் இருந்தாலோ அல்லது இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்து அவர் வந்து இருந்தாலோ அப்ப வந்து நேரடியாக வந்து அமலாக்கத்துறையால அவருங்க கிட்ட வந்து விசாரணையோ ஒரு வழக்கோ பதிவு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஆளுகின்ற, அதாவது அந்த ஸ்டேட்டை ஆளுகின்ற அரசாங்கத்திடம் அனுமதி கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. சோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவரு முன்னாள் அமைச்சராக இருந்த காரணத்தினால் அவர் மீது நீதிமன்ற விசாரணை நடத்த வேண்டி அனுமதி கேட்டு அமைச்சிருக்காங்க. சோ நமக்கு கிடைச்ச சோர்சஸ் அப்படி என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு அனுமதி கொடுத்துருவாங்க, இடி வந்து தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் அப்படிதான் நமக்கு கிடைச்ச சோர்சஸ் சொல்லுது.